ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷலுங்க நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு. அதுக்கு சிக்கன் ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இட்லி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி துணியை நனைச்சிட்டு அதை தட்டில் போட்டு முடிச்சிட்டேங்க. போட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளித்தோம்னா அது வேகிறதுக்கும் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டாங்க. இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இட்லி வேகவும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு பசி வேறு தாங்க முடியல. சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக செய்வோமேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் 9 மணி ஆகிடும்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி ஒரு வழியாக வச்சுட்டு அடுத்த பக்கத்தில் என்ன செஞ்சேன், குக்கரை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாகிடுச்சான்னு பார்த்தேன். எண்ணெய் சூடாச்சான்னு பார்த்தாங்க. அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோமேன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும்ல, சூடானதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணேங்க. கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் தொட்டு பார்த்தேன், மேலே கை வச்சு பார்த்தேன், கொஞ்சம் சூடாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டேங்க. காரம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வதக்கினுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இஞ்சி பூண்டு, ஏன்னா ரெட்டிஷாக ஆனால் தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நல்லா வதக்கிடுவேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். அதனால தான் செஞ்சேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோன்னு சொல்லிட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டேங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சுண்டி வதங்கி வரும்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கினேங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இதுவாக மேஷ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் எடுத்து போட்டுட்டேன். இது ரெண்டும் நல்லா ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ளே நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் புதினா, அந்த புதினா எடுத்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டேன். இந்த புதினா ரொம்பவே வாசனையாக இருந்ததுங்க. ரீசெண்டாக தான் எடுத்து நான் வச்சேன். ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக உருவிட்டு மீதி இந்த காம்பை தாங்க எடுத்து சொருவி வச்சேன். சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. அதை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுட்டு வதக்கிட்டே இருந்தாங்க. இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தொட்டு பார்த்தா கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்ததுங்க இட்லி பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சிக்கன் எடுத்து போட ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு 2 லெக் பீஸ் வாங்கியிருந்தேங்க குழந்தைங்களுக்கு. லெக் பீஸு, ஈரல் எல்லாமே பிள்ளைங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் கேட்டு வாங்கி செய்வேங்க. எப்பயுமே அவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதாச்சு இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டேங்க. இது போட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கே தெரியுது, நம்ம வாங்கின சிக்கனு 3/4 கிலோ, இந்த பாத்திரம் அதுக்கான அளவு கிடையாது அப்படின்னு தாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 தடவை கிண்டி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் வேலை ஆகிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இப்படியே இருந்தாலும் நம்மளால் குழம்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இது பார்த்திங்களா, வேறு குக்கர், இதை விட பெரிய குக்கர். அதுக்கப்புறம் அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த பார்த்திங்களா லெக் பீஸில் எவ்வளோ அழகாக வதங்கி வந்திருக்குன்னுட்டு நான் இப்படியே விடலைங்க. ரொம்ப நேரம் போட்டு வதக்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் நேரம் நம்ம ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டு இப்படியே வச்சா சரியாக வரும்னு சொல்லிட்டு ஒரு 2 விசில் வச்சுருவோன்னு சொல்லிட்டு 2 விசில் வச்சு இறக்கினுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதிலே மிளகாத்தூள் போட்டுடுவோன்னு சொல்லிட்டு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டேங்க. பரட்டி விட்டோன்னே பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சிங்க உண்மையிலே. ஏன்னா பசி, பயங்கர பசி. அதோட இதையும் சேர்த்து வதக்குனதும் பசினாலும் பசி தாங்க முடியல. ருசியை பார்த்ததும் பசி ருசி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணெல்லாம் சீக்கிரமாக சாப்பிடு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் பரட்டி விட்டுட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சிருந்தேன், அதையும் எடுத்து ஊற்றிட்டு திரும்ப ஒரு விசில் வச்சுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்போ தானே சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகும். அதனால் என்ன பண்ணேன், ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சிருவோன்னு சொல்லிட்டு கடகடன்னு மூடி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, விசில் வேகமாக வரதுக்கு அதுக்கும் பசிக்கு தான். பார்த்தீங்களா, என் பிள்ளைகிட்ட என்கிட்ட பசின்னு கேட்டு போகுது. பாவமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க.
பார்த்தீங்களா விசில் எடுத்துட்டேன். பிள்ளைக்கு பாவம் 9:45 லைட்டா டைம் ஆச்சா, அதனால தான் பசி தாங்கலை பிள்ளைங்களுக்கு. அதனால தான் என்ன செஞ்சேன், விசில் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, ஏற்கனவே 2 விசில் விட்டேன்னா, அதனால் என்ன பண்ணிட்டேன், கையால் பிடிச்சி எடுத்தேங்க. கை வெந்து போயிடுற மாதிரி ஆயிட்டுங்க எனக்கு. என் கையே சுட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே இப்படி வச்சா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து வச்சு பிடிச்சேங்க. அப்புறம் கொஞ்சம் விசில் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி அந்த துணியாலே நல்லா பிடிச்சி இழுத்ததும் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, வாவ் எவ்வளோ டேஸ்டியான யம்மியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக அது ரெடி ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எடுத்து அழகாக சர்வ் பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா, பார்த்தோன்னே உங்களுக்கும் நாக்கில் எச்சு ஊறுதா? சண்டே ஸ்பெஷல் எப்படிங்க இருக்குது? அடுத்தது பாருங்கள், இட்லி எடுத்து வச்சு அழகாக மல்லிப்பூ இட்லி எடுத்து வச்சேன். அது மேலே அப்படியே இந்த சிக்கன் எடுத்து போட்டேன். லெக் பீஸும் எடுத்து அதை போடுவேன் பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, லெக் பீஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது. அதை எடுத்து போட்டுட்டு குழம்பு அள்ளி ஊற்றுனதும் என் பொண்ணுங்க கட்ட கட்ட கட்டன்னு காலி பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ருசியாக இருந்தது. இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா ஓடி வந்துட்டா பாருங்கள் வாசனைக்கு. தாங்க முடியல பசி பிள்ளைக்கு. இதை பார்த்ததும் எனக்கு ஊட்டி விடுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரிம்மா நம்ம எல்லாருக்கும் டாட்டா பை சொல்லிவிட்டு சாப்பிட போயிடுவோன்னு சொல்லிவிட்டு, நீயே சொல்லுமா டாட்டா பைன்னு சொன்னதும் அழகாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பாய் எல்லோரும் போய் சாப்பிடுங்க, நாங்களும் போய் சாப்பிட்றோம்.